நாம் இன்று தரிசிக்க போகின்ற ஆலயத்தில் உள்ள சிவலிங்கம் கல்லால், மண்ணால், மரத்தால் உருவாக்கப்படாமல் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உருவாகிய சுயம்பு லிங்கமாக உள்ளதால் பல அதிசயங்களை நிகழ்த்தி வருகிறது. பஞ்சபூதங்களும் தன்னுள் அடக்கம் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரே நாளில் 5 முறை தன் மேனி வண்ணத்தை மாற்றிக் கொள்கிறார் இங்குள்ள ஈசன். கம்பத்திளையான் குகனை கண்ணில் படைத்த சிவனே போற்றி. சிவவும் நம சிவாய. நம்பிய நெஞ்சில் நலமே அளிக்கும் நாகாபரணா போற்றி. பரவும் நம சிவாய. காலை முதல் மாலை வரை ஒவ்வொரு 2.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை வெவ்வேறு நிறங்களில் காட்சி தரும் சிவலிங்கம் அமைந்துள்ள ஆலயம்தான் திருநல்லூர் பஞ்சவரணேஸ்வரர் திருக்கோயில். இத்திருத்தலம் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் உள்ள பாபநாசத்தில் இருந்து வாழைப்பழக்கடை வழியாக கோவிந்தகுடி செல்லும் சாலையில் பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது. குடமுருட்டி ஆற்றின் தென்பகுதியில் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் கோச்செங்கட் சோழன் கட்டிய இந்த மாடக் கோவிலில் இறைவன் சந்நிதி ஒரு கட்டுமலை மீது அமைந்துள்ளது. 5 நிலை அழகான ராஜகோபுரம் மற்றும் 3 நிலைகளையுடைய உள் கோபுரம் கொண்ட இவ்வாலயத்தை கண்கள் காணும் போது கைகளை கூப்பி சிவசிவா என்று அழைக்காத பக்தர்கள் இல்லை எனலாம். இறைவன் பிரம்மாண்டமாய் எழுந்து நிற்பது போல் கோபுரங்கள் காட்சியளிக்கிறது. இக்கோவிலினுள் இருக்கும் தல விருட்சமான வில்வமரம் மிக பழமையானது என்பதால் ஆதிமரம் என்றே அழைக்கப்படுகிறது. கைலை மலையை 2ஆக பிளந்து எடுத்த வாயு பெருமான் தென்னாட்டில் திருநல்லூரிலும் மற்றொன்றை அருகில் உள்ள ஆவூரிலும் விடுவித்தார். நல்லூரில் விழுந்த அம்மலை சிகரமே இறைவன் பஞ்சவரணேஸ்வரர் எழுந்தருளிய மலையாகும். ஆதலால் தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு மூலவர் 14 அடி உயரத்துடன் கூடிய கட்டுமலையில் கல்யாண சுந்தரேஸ்வரராக வீற்றிருப்பதோடு வடகிழக்கில் தனி கோயிலில் கொண்டு தெற்கு முகத்திசையாக அம்பாள் கிரிசுந்தரி அமர்ந்து அருள் செய்கிறாள். பெருங்கி முனிவர் வண்டு உருவில் இறைவனை வழிபட்டதால் இந்த சுயம்பு லிங்கத்தில் துளைகள் இருப்பதை இப்போதும் காணலாம். மூலவரின் சிவலிங்கத்தின் பின்னால் அகத்தியருக்கு திருமணக்கோலம் காட்டியருளிய கல்யாண சுந்தரர் உருவம் சுதை வடிவில் காட்சியளிக்கின்றது. இரு பக்கத்திலும் திருமாலும் பிரம்மாவும் காட்சி தர அகத்தியர் வழிபடும் நிலையில் மூலவருக்கு பக்கத்தில் ஒரு சிறிய அகத்திய லிங்கம் காணப்படுகிறது. இக்கோவிலின் தெற்கு வெளிப்பிரகாரத்தில் 8 கைகளுடன் சூளாயுதம் தாங்கி அமர்ந்துள்ள காளி சன்னதியில் கருவுற்ற பெண்கள் நல்ல முறையில் குழந்தையை ஈன்றெடுக்க வளைகாப்பு போட்டுக் கொள்ளும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். மேலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த குந்தி இத்தலத்தில் நீராடி தன் தோஷம் நீங்க பெற்றது ஒரு மாசிமக நாளாகும். எனவே இந்த சப்தசாகர தீர்த்தத்தில் நீராடுவதால் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடிய பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. இதை மெய்ப்பிக்கும் வகையில் குந்தி சிவபூஜை செய்யும் சிற்பம் இங்கு இருக்கிறது. நல்லூர் திருத்தலத்தில் திருநாவுக்கரசரின் வேண்டுகோளின்படி அவரின் தலை மீது இறைவன் தன் பாதங்களை வைத்து அருளினார். இதன் காரணமாக பெருமாள் கோயிலில் சடாரி சாத்தும் வழக்கம் போன்று இத்தலத்தில் சிவன் பாதம் பொறித்த சடாரியை பக்தர்களுக்கு தலையில் வைக்கும் பழக்கம் ஏற்பட்டது. மும்மூர்த்திகள் ஒரே கருவறையில் காட்சி தருவது, பக்தர்களுக்கு ஜடாரி சேவை வழங்குவது என பல ஆச்சரியங்களை கொண்ட உலகின் ஒரே சிவன் கோவில் இது மட்டும்தான். அமர்நிதி நாயனாருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் முக்தி கிடைத்த திருத்தலமாக இருப்பதோடு அவர்கள் இருவரின் பிரதிமைகள் கற்சிலையிலும் செப்பு சிலையிலும் இக்கோயிலில் காணப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள சுயம்பலிங்கம் தினமும் காலை 6 மணி முதல் 8:25 வரை தாமிர நிறம் ஆகவும், 8:25 முதல் 10:48 வரை இளஞ்சிவப்பு, பின் 10:49க்கு உருவாகும் தங்க நிறம், மாலை 3:36க்கு மரகத பச்சை நிறத்தில் மாறுகிறது. பிறகு மாலை 6 மணிக்கு மேல் குறிப்பிட முடியாத நிறத்தில் காட்சி தருவது உலகில் எங்கும் காண முடியாத ஒன்றாக தோன்றுகிறது.
இந்த காட்சியை காண நாள் முழுவதும் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். உலகத்திலேயே இந்த இடத்துல மட்டும்தான் ஒரே ஆவடியாரில் 2 லிங்கங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி சுவாமி சுயம்புலிங்கம். சுயம்புனா அதிகம் மிருத்திகை மண்ணால் இருக்கும். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி பஞ்சபூதங்களோட சேர்க்க. சுவாமி கல்லா, மண்ணா, உலோகமா, கட்டையா, மிருத்திகைனா மண்ணா, எந்த பொருளால் சுவாமியாக இருக்காருன்னு தெரியல. பஞ்சபூதங்களோட சேர்க்க சுவாமி. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே கவசம் சாத்தினா போல தெரியும். கவசம் கிடையாது, அது எல்லாமே சுயம்பு தான். உலக அதிசயம் பல இருக்குது. அதில் சுவாமி பார்த்தீங்கன்னா அவர் எந்த பொருளால் இருக்காருன்னு தெரியல. பஞ்சபூதங்களோட சேர்வை. இதை பார்க்கும்போது பஞ்சபூதங்க ஸ்தலத்தையும் ஒரே நாளில் பார்க்கக்கூடிய புண்ணியம் உண்டு. இக்கோவிலில் சோழர்கள் கட்டி வழிபட்டதற்கான கல்வெட்டுகள் காணப்படுவதோடு ராஜராஜ சோழன், உத்தம சோழன், ராஜேந்திர சோழன் ஆகியோர்கள் குறித்த கல்வெட்டுகள் இந்த கோவிலில் காணப்படுகிறது. சோழ மன்னர்களின் குல தெய்வமான இங்குள்ள காளிக்கு ராஜராஜ சோழன் தனது போர்வாள்களை வைத்து 1008 வெண்தாமரையால் பூஜிக்கும் போது பூஜையில் வைக்கப்பட்ட எலுமிச்சை கனி ஒரு திசையை நோக்கி நகர்ந்ததாகவும், அது எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அந்த திசையில் படைகளை நடத்தி வெற்றி கண்டதாக ராஜராஜ சோழனின் செப்பேடுகளில் பதிக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் அருள் செய்யும் கல்யாண சுந்தரேஸ்வரரை திருமணமாகாதவர்கள் அவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டால் 90 நாட்களில் திருமணம் நிச்சயம் ஆகிவிடும் என இங்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். அதேபோல் குழந்தை வரம் வேண்டியும் நல்ல முறையில் சுகப்பிரசவம் நடக்கவும் இங்குள்ள காளி தேவிக்கு வளையல் அணிவித்து வேண்டிக் கொண்டு குழந்தை பிறந்தவுடன் முதல் மொட்டையை இந்த கோவிலில் நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர்.